வணக்கம். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் கடந்த டிசம்பர் 7ஆம் தேதி அனுமதிக்கப்பட்ட துரை தயாநிதி தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய அண்ணன் மு.க. அழகிரியின் மகனான துரை தயாநிதி மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மூளைக்கு செல்லும் இரத்த நாளங்களில் ஏற்பட்ட அடைப்பினை சரி செய்ய டிசம்பர் 7ஆம் தேதி 3 மணி நேரம் அவருக்கு மேஜர் ஆபரேஷன் நடந்தது. இந்த நிலையில் டிசம்பர் 12ஆம் தேதி இரவு அவருக்கு இரண்டாவது அறுவை சிகிச்சையும் நடந்திருக்கிறது என்று அப்போலோ மருத்துவமனை வட்டாரங்களில் கூறுகிறார்கள். டிசம்பர் 7ஆம் தேதி நடைபெற்ற ஆபரேஷனுக்கு பிறகு துரை தயாநிதி கண் விழித்து பார்த்தார். இருப்பினும் ஆபரேஷனுக்கு பிறகு அவரது மற்ற உறுப்புகளின் சீரான இயக்கம் கருதி மீண்டும் அவருக்கு மயக்க மருந்து கொடுத்து உறங்கும் நிலையிலே வைத்திருந்தார்கள் மருத்துவர்கள். இந்த நிலையில் துரை தயாநிதியை தொடர்ந்து கண்காணித்து வரும் மருத்துவர்களின் பரிந்துரையில் டிசம்பர் 12ஆம் தேதி இரவு மூளைக்கு செல்லும் நரம்புகளில் இருந்த இரத்த அடைப்பை சரி செய்வதற்காக இரண்டாவது ஆபரேஷனும் நடந்திருக்கிறது. துரை தயாநிதி கடந்த ஒரு வாரமாகவே தீவிர சிகிச்சை பிரிவில் வெண்டிலேட்டருடன் இருப்பதால் இயல்பான முறையில் அவரால் சுவாசிக்க இயலாத நிலை நிலவுகிறது. இந்த நிலையில் காலையிலிருந்து இரவு வரை மருத்துவமனையிலேயே இருக்கும் மு.க. அழகிரி அவர்கள் இரவு மட்டும் ஹோட்டலுக்கு சென்று ஓய்வெடுத்து விட்டு வருகிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மருத்துவமனைக்கு செல்கிறார். முதல்வரின் மாப்பிள்ளை சபரீசனும் மருத்துவமனைக்கு சென்று உடல் நலம் விசாரித்து விட்டு சென்றார். இந்த நிலையில் துரை தயாநிதி கோமா ஸ்டேஜுக்கு சென்று கொண்டிருப்பதாக வதந்திகள் பரவி கொண்டிருக்கிறது. திமுகவின் பல நிர்வாகிகளும் கூட இது குறித்து தங்கள் சந்தேகங்களை பலரிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தேகங்கள் குறித்து அப்போலோ மருத்துவமனை வட்டாரத்தில் விசாரித்த போது துரை தயாநிதிக்கு மூளை தொடர்பான முக்கியமான அறுவை சிகிச்சை செய்திருப்பதால் இது போன்ற சந்தேகங்கள் ஏற்படலாம். ஆனால் இப்போதைக்கு எம்ஐசி என்றுதான் குறிப்பிட வேண்டும். அதாவது மருத்துவ ரீதியாக தூண்டப்பட்ட கோமா, மயக்க மருந்தில் கட்டுப்படுத்தப்பட்ட டோஸால் ஏற்படும் ஒரு தற்காலிக ஆழ்ந்த மயக்க நிலையில் அவரது உடல் நலன் கருதி மருத்துவர்களை வைத்திருக்கிறார்கள். இதை செயற்கை கோமா என்று சொல்வார்கள். அவரது நலனுக்காகவே இது செய்யப்பட்டு இருக்கிறது என்று விளக்கம் கொடுக்கிறார்கள். மேலும் அழகிரியின் மூத்த மகள் அமெரிக்காவில் இருப்பதால் அங்கே அழைத்து சென்று சிகிச்சை அளிக்கலாமா என்றும் ஆலோசனைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறதாம். அப்போலோ மருத்துவமனையில் தற்போது முதலமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர் டீம் சேர்ந்து துரை தயாநிதியை கண்காணித்து சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கும் டாக்டர்கள் மூளை தொடர்பான சிகிச்சையில் மிகுந்த அனுபவம் மிக்கவர்கள். அதே நேரம் அமெரிக்காவில் நவீன சிகிச்சை முறைகளும் நவீன சிகிச்சைக்கான தொழில்நுட்ப கருவிகளும் இருக்கின்றன என்பது சாதகமான விஷயம். இந்த சூழலில் துரை தயாநிதியை அமெரிக்கா அழைத்து செல்லலாமா என்று தொடர்ந்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.